இந்த மாசம் 4ஆம் தேதி வெற்றி துரைசாமி அவர் எடுக்க போற திரைப்படத்தின் லொகேஷனை பார்க்கறதுக்காக ஹிமாச்சல பிரதேசத்துக்கு போயிருந்தாரு. அங்க சட்லஜ் நதி ஆற்றுல விழுந்து விபத்துல சிக்கி கிட்டத்தட்ட 8-9 நாட்கள் வரைக்கும் அவருடைய உடல் தேடப்பட்டிருந்தது. ஆனா நேற்று மத்தியானம் சுமார் 2 மணி அளவுல வெற்றி அவருடைய உடல் இறுதியா கண்டெடுக்கப்பட்டு அவருடைய உடலை தேடி எடுத்து கொடுத்த அந்த நபருக்கும் வெற்றி துரைசாமி 1 கோடி ரூபாய் சன்மானம் கொடுத்து முடிச்சு இன்னைக்கு மத்தியானம் அளவுல வெற்றி அவருடைய உடல் தனி விமானத்தின் மூலமா நம்ம சென்னைக்கு கொண்டு வரவழைக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்க முதல் ஆளா அஜித் அவர்கள் வந்து தன்னுடைய நண்பனுக்கு கடைசி மரியாதை செலுத்தினது மட்டும் இல்லாம வெற்றி அவருடைய ஆசைய அஜித் அவர்கள் கடைசி இந்த நேரத்தில் அவர் நிறைவேற்றி கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான உணர்ச்சி பூர்வமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஜித் அவர்கள் வெற்றி அவருடைய குடும்பத்தார்களுக்கு செஞ்சிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெற்றி அவர்களுடைய திருமணத்தில் அஜித் அவர்கள் மாப்பிள்ளைக்கு தோழனா அவர் கலந்துகிட்டது மட்டும் இல்லாம அந்த கல்யாணத்துல எல்லா வேலையுமே அஜித் அவர்கள் இழுத்து போட்டு செஞ்சிருக்காரு. முக்கியமா அஜித் அவர்கள் இந்த மாதிரியான திருமண விழாவில் அவரை பார்க்கறதே பெரிய விஷயம். ஆனா ஒரு திருமண விழாவில் அஜித் அவர்கள் அவருடைய வீட்டு திருமண விழா மாதிரி அஜித் அவர்கள் நடந்துகிட்டது அந்த நேரத்தில் எல்லாராலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இதில் இருந்து வெற்றி அஜித் அவர்கள் 2 பேருமே எந்த அளவுக்கு நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இப்படி இருக்க வெற்றி அவர்கள் இப்ப நிரந்தரமா நம்ம எல்லாரையும் விட்டு பிரிந்து போயிட்டாரு. இப்படி இருக்க வெளிநாட்டுல ஷூட்டிங்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்த அஜித் அவர்கள் அவருடைய ஷூட்டிங் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி வெற்றி அவருடைய உடல் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அஜித் அவர்கள் சென்னைக்கு வந்து வெற்றி அவருடைய தாம்பர பண்ணை வீட்டில் அஜித் அவர்கள் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதே போல வெற்றி அவருடைய உடல் வந்ததுக்கு அப்புறமா முதல் ஆளா நின்று அந்த உடலை இறக்குனது மட்டும் இல்லாம தன்னுடைய நண்பனை பார்த்து அஜித் அவர்கள் கதறி அழுதிருக்காரு. அவருடைய உச்சக்கட்ட வருத்தம் கவலைய அஜித் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தாரு. இப்படி இருக்க அங்க இருந்த வெற்றி அவர்களுடைய பெற்றோர்களுக்கு முக்கியமா அஜித் அவர்கள் ரொம்ப பெரிய அளவுல மன ஆறுதல் தைரியத்தை அஜித் அவர்கள் கொடுத்திருக்காரு. முக்கியமா வெற்றி அவருடைய அப்பாவான துரைசாமி அவர்கிட்ட அஜித் அவர்கள் உங்களுடைய பையன் இல்லாம போனா பரவாயில்ல, நான் இனி உங்களுக்கு மகனாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி துரைசாமி அவருக்கு ஒரு தைரியம் தரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை ஆறுதல் வார்த்தையை அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இது கண்டிப்பா வெற்றி துரைசாமி அவருடைய குடும்பத்தார்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன தைரியத்தை ஆறுதலை கொடுக்கக்கூடிய விஷயமாக நிச்சயமாக இருந்திருக்கும். ஸோ வெற்றி அவர் இப்ப இல்லாம போயிட்டாலும் அஜித் அவர்கள் செஞ்ச இந்த செய்கை நிச்சயமா வெற்றி அவருடைய ஆன்மாவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும்.